நிறைய பேருக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்ற பட்சத்துல இன்னும் ரொம்ப டீப்பா சொல்லணும், அனுஷம் கேட்டையெல்லாம் வந்து இந்த தடவை ஃபாரின் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல வெளியூர் வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொலைதூர டிராவல் அது இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து பார்வை விழும்போது, குருவோட பார்வை விழும்போது அது மகர வீடா வேற இருக்குன்ற போது கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் பன்மடங்கா இருக்கும். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றிதான். திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் வேற உட்கார்ந்து நிறைய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச விஷயத்த கொடுங்க. அதுக்கு திருப்பணி ஏதாவது இருந்தா செய்யுங்க. அதுக்கான விஷயங்கள் தேடி வரும். ஏதோ பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்ற மாதிரி உங்கள்ட்ட கேட்டு வருவாங்க. மறக்காம தயங்காம பண்ணிடுங்க. கருமா கழிஞ்சிடும். நிறைய கோயில்களுக்கு தானம் கொடுக்கறது, கோயில்களுக்கு ஏதாவது பண்றதெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு வந்து கடவுள் இயக்குவார். அது கர்ம கிளன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். சரியா? அதனால நிறைய சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இந்த உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக அமைகிறது. புற்று இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச அந்த புத்துமண் எடுத்துட்டு வந்து தினம் நெத்தில வச்சுட்டு போங்க. எதிரியெல்லாம் தம்சமாயிடுவாங்க கிடைச்சதுன்னா. இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க? நான் தான் சொல்லிட்டேன், புத்து பாப்பீங்க. நிறைய பாம்பு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. பாம்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. தூங்கும் போது, கனவுல, நேர்ல போகும்போது, ஏதோ மொபைல திறந்தா ஏதோ ஒரு பாம்பு பாப்பீங்க. அதுவும் படையெடுக்கிற மாதிரியான பாம்பு பாப்பீங்க. இல்ல வித்தியாசமா 5 தலை பாம்பு, 2 தலை பாம்பு எல்லாம் பாப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படிதான் படம் எடுத்து மத்தவங்க முன்னாடி நிக்க போறீங்கன்றது பிரபஞ்சம் சமிக்கைகள் மூலமாக காட்ட போகுது.